நீ சொன்ன ஒரு ஹதீஸில் இந்த தொழுநோய் சம்மந்தப்பட்ட அந்த ஹதீஸில் தொழுநோயாளிகளை நீங்கள் பார்த்தா சிங்கத்திட்ட இருந்து விரண்டோடுற மாதிரி நீங்கள் விரண்டோடுங்க அப்படின்ற ஒரு ஹதீஸ் வந்து இருக்குல்ல சார். இந்த ஹதீஸினுடைய உண்மையான விளக்கம் என்ன சார்? இந்த வாசகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கல்ல, லா அதுவா தொற்று நோய் என்பது இல்லை, வலா துயரத்தை பரவசனம் இல்லை. அந்த ஹதீதுடைய கடைசியில் தான் இது வருது. புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃபிர்ர மின்னல் மஜுதூம் கமா தஃபிர்ரு மினல் அசத். சிங்கத்திடமிருந்து விரண்டோடுவதை போல கருங்குஷ்டம் உள்ளவரிடமிருந்து விரண்டோடுங்கள் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன ஆனால் இன்னொரு இது, அது கருங்குஷ்டம் அப்படிங்க பொதுவாக தொழுநோயின்னா வெண்குஷ்டங்கிறது ரெண்டுமே எடுக்கும். ஆனால் இந்த ஹதீஸில் கருங்குஷ்டம் உள்ளவங்களை தான் வருது. ஆனால் இந்த குஷ்ட நோய் என்பது தொற்று நோய் கிடையாது. தொற்று நோய் அவருக்கு குஷ்ட நோய் இருக்கிறாரு, அவர் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறான்னு சொன்னால் அது நோய் பரவாது, அது தொற்று நோய் அல்ல. அப்போ ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்திருங்க, ஒதுங்கிருங்க, அந்த கருத்தில் தானே. ஓடுங்க அப்படின்னா ஓட்டம் எடுக்கிறது இல்லை, ஒதுங்கிருங்க அப்படின்னு தான். அதான் தொற்று நோயே இல்லையே ஏன் ஒதுங்க சொன்னான்னு சொன்னால் பல காரணங்கள். அது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், அவங்கள்ட்ட புண்ணு இருக்கும், அந்த புண்ணில் கிருமிகள் இருக்கும். அந்த கிருமி பரவுனாக்கா வேறு வகையான வியாதிகள் பரவும். அந்த குஷ்டம்ங்கிற அந்த நோய் பரவாவிட்டாலும் அந்த புண்ணில் இருக்கக்கூடிய கிருமி பரவி வேறு நோய்கள் வரும்ல, அதனால் பல இடையூறுகள் வரும். அது ஒன்று. இன்னொன்று அப்படின்னு கேட்டாக்கா ஆன்மீக அடிப்படையில் பொதுவாக அந்த புண்ணு உள்ளவங்க பக்கத்தில் நின்னீங்களாக்க ஒரு துருவாடை வரும். அந்த பக்கத்தில் இவர் இருந்தாக்கா என்ன இப்படிப்பட்ட வாடையோடு இருக்கிறாரே அப்படின்னு இவர் மனதால் நினைச்சான்னு வைங்க, இவர் தோற்று போயிட்டார். எந்த ஒரு மனிதர் விஷயத்திலையும் ஒரு குறைவாக நினைக்கக்கூடாது, யாரையுமே உயர்ந்ததாக தான் நீங்கள். அதுதான் ஆன்மீகம். ஒருவருடைய குறைபாடு இருந்தாலும் குறையாக உள்ளவராக மனதால் நினைச்சிட்டா நம்ம கீழே போயிடும். ஏன் அவரும் இறைவனுடைய படைப்பு, அந்த இறைவனுடைய படைப்பை மதிக்கணும். குறைகள் இருக்கலாம், நோய் இருக்கலாம், மதிக்கணும். ஆனால் மனிதர் இயக்கத்தன்மை என்ன, ஒரு துருவாடை வந்தாக்கா அவரை போய் தப்பாக நினைப்பான். தப்பாக நினைக்கும் போது இவன் குற்றவாளி ஆகிடுறான், ஒரு மனிதரை தவறாக நினைத்ததுனால. இது ஆன்மீக அடிப்படையில். ஏன்னா அடுத்தவங்களை பற்றி நல்லதுமாக தான் நினைக்கணும். இவர் தீய எண்ணம் கொள்றதுக்கு எது காரணமாக இருக்குது, இவர் பக்கத்தில் போகிறது தான். நீ பக்கத்தில் போக வேணாம், அவரை பற்றி நீ தப்பாக நினைக்க வேணாம், பாவத்தை சுமக்க வேணாம், நீ விளையிரு அப்படின்ற அர்த்தம் ஆன்மீக அடிப்படையில். உடல் ரீதியில் கிருமிகளிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக இப்படி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அந்த குஷ்ட நோய் தொற்று நோய் என்பதால் அல்ல.